எத்தனையோ பேர் படித்து வெளியேறி சென்றிருக்கிறார்கள். இந்த 2 பேரை பற்றி உயர்வாக சொன்னார். அவருடைய துணைவியார் அவருக்கு எவ்வளவு பக்கபலமாக இருக்கிறார் என்று சொன்னார். அவர் மட்டும் தான் சொன்னாரா? இப்போ உங்க கதை என்ன? உங்க வீட்டுல அனுமதிச்சாங்களா? எதுவுமே சொன்னதில்லை. கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 71, இன்னைக்கு 2005, 54 வருஷமாச்சு எனக்கு கல்யாணம் ஆகி. சேது மாளிகை இல்லை. எந்த முடிவெடுத்தாலும் எம்பிக்கு போட்டியிடுவதில்லை என்று சொன்னாலும், மந்திரி பதவி வேண்டாம் என்று வாலிபாயிடம் 2 முறை மறுத்த போதும் அந்த பதவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று என் துணைவியார் என்னிடம் சொன்னதே கிடையாது. வாழ்க்கையிலே பெருமாள் மாதத்திலே 2 நாள் வீட்டில் இருப்பேன். என் தாயார் அருமையாக சமைப்பார். ஒரு மாதத்துக்கு 1 நாள் வீட்டுக்கு வந்தால் அருமையாக சமைத்த உணவை பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நான் சாப்பிடும் அழகை பார்த்து ரசிப்பார். அமைச்சர்கள் வருவார்கள், திமுக அமைச்சர்கள், தலைவர்கள் வருவார்கள். பெரிய விருந்து. பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை 54 அந்த வீட்டிலே வரவேற்று ஒரு 1000 பேருக்கு சிவகாசி சமையல்காரர்களை கொண்டு சமையல் செய்து சாப்பாடு போட்டு மாடியிலே போய் காமராஜர் ஓய்வெடுத்து மாலையில் அவருக்காக கட்டப்பட்ட குடியறையிலே குளித்து விட்டு அந்த கதர் துண்டை மேலே போட்டுக்கொண்டு மாடி படியேறி சென்ற அந்த காட்சியும், டாக்டர் கலைஞர் அவர்கள் 73 சுற்றுப்பயணத்தின் போது என் கல்யாணத்துக்கு தலைமையாக வர முடியாத நினைத்து என் கிராமத்துக்கு வந்ததும், நண்பகல் உணவருந்தி அவர் தங்குவதற்கான அறையில் குளிர்சாதன வசதியை நான் செய்து வைத்து, மாலையில் அவர் நீரா குளித்துவிட்டு 7 மணிக்குத்தான் புறப்பட்டு சென்றார். அப்படிப்பட்ட அந்த வீட்டில் விருந்தோம்பலுக்கு பேர் போன தாயார் காயப்பட்ட விடுதலை புலிகள் 137 பேருக்கு 12 மாதம் 3 வேளையும் சமைத்து போட்டார். எந்த வீட்டில் இருந்த வரலாறு இருக்க முடியாது. வேண்டுமானால் சொல்லலாம், நான் ஹோட்டல் வச்சிருந்தேன், அங்கதான் புலிகள் இருந்து சாப்பிடுவாங்க, அப்படி சும்மா அடிச்சு விடலாம். என் கிராமத்து மக்கள் அங்க எல்லா கட்சியும் இருக்கு. ஒரு நபர் கூட கரியலவந்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க வைகோ வீட்டில் விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னதே கிடையாது. அவ்வளவு பண்பாடுள்ள ஊராக அந்த ஊர் இருந்தது. அரசியல் பகை இருக்கும், ஆனால் வீட்டிலே இருக்கக்கூடிய புலிகளை யாரும் காட்டிக் கொடுக்கவில்லை. 1 வருட காலம் 3 வேளை அவர் உணவு சமைத்து போட்டார். அதன் பிறகு பாளையங்கோட்டையில் பெப்பின் பெர்னாண்டோ வீட்டை வாடகைக்கு பிடித்து காயப்பட்டவர்களிலே 17 பேர் சிகிச்சை பயன்பெற்று மீண்டும்